நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 15 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் மகர ராசிக்கு கம்ப்ளீட்டா அந்த 7.5 சனி முடிஞ்சது. சனியால் பாதிக்கப்பட்ட மகர ராசி என்பவர்கள்லாம் இப்பதான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 ஒரு விஷயமா அப்படி படிப்படியா வாழ்க்கையில எழுந்து முன்னுக்கு வந்துட்டே இருக்கேன், கிளியர் ஆகிட்டே இருக்கு. அப்போ வாழ்க்கையில படிப்படியா அடுத்து நல்லதை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, மேலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில, மேலும் உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் அமைய இருக்கின்றது இந்த ஆகஸ்ட் மாதம். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் பெறுவது சிறப்பு. பொதுவா ராசிநாதன் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாது, மறைஞ்சா பலம் குறைவு. ஆனா பாருங்க, இங்க மட்டும் இந்த விதிவிலக்கு, மகர ராசிக்கும் கும்பராசிக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு உண்டு. ஏன்னா சனி பகவான் ஆயிடுறாரு. அப்ப மகர ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதை விட வக்ரம் பெறுவது அதை விட சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவோடு இணைவு. சார் உங்களுக்கு ஒரு 5 வருஷமாவது 7 வருஷமாவது இந்த நான் வேலைக்கு போயிட்டு ஒரு போஸ்டிங் அவங்களுக்கெல்லாம் இப்போ ரீகேப் பண்ணக்கூடிய, ரீடச் பண்ணக்கூடிய வகையில மீண்டும் உத்தியோகங்கள் கிடைக்கும், மீண்டும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், நல்ல போஸ்டிங் கிடைக்கும், நல்ல ரெஸ்பான்சிபிள் கிடைக்கும், மெயினா ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும், ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்கும். ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒரு குடும்பத்துல மதிக்கவே மாட்டாங்க. எத்தனையோ மருமக இருக்காங்க, நம்ம கிட்ட சொல்றாங்க, சாமி நான் ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம், அதாவது தனிப்பட்ட ஃபேமிலியாக இருக்கலாம். பெரிய பெரிய இடங்கள்ல நம்ம நிறைய பார்க்கிறோம் அதை. அப்ப அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு ரெகக்னைஸ் இல்லாம இருக்கிறது, ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாம இருக்கிறது. அதே போல வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம என்னதான் செஞ்சாலும் ஒரு பாராட்டுல ஒன்றும் பரவாயில்ல, நம்மளை பத்தி ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா போதும். ஸோ மாதிரி வேலை செய்யற இடத்துல ஹையர் ஆஃபீஸர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறது, வேணும்னே அவங்க நம்மளை கார்னர் பண்றது, வச்சு செய்யறது. இன்னும் சொல்ல போனா எதிரிகளுடைய தொந்தரவுகள். மகர ராசி என்பர்களே, என்னதுங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள்? அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இந்த மாசம் சரியாகும். இன்னும் சொல்ல போனா மகர ராசி என்பர்களுக்கு ஏதேனும் செய்வினைகள் கூட இருக்கா, ஏதாவது பிளாக் மேஜிக் கூட இருக்கா, இப்படி ஏதாவது நமக்கு செஞ்சிருப்பாங்களா சாமி, அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் வருதா? எல்லாருமே 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க, பாசிட்டிவா சொன்னாங்க. நிச்சயமா நான் இன்னும் கூட உறுதியா சொல்றேன், மகர ராசி அன்பர்களே, அடுத்து உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீங்க நல்லதா இருக்க போறீங்க, நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது. ஏதோ சந்தோஷப்படுறதுக்காக சொல்லாதீங்க சாமி, கண்டிப்பா இல்லைங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று 9ல 7ஆம் இடத்துல குரு
7ஆம் இடத்துல குரு உச்சம். இது எல்லாமே மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, யோகத்தை, நல்ல வளர்ச்சியை தரப்போகிறது. குறிப்பா அப்பா அம்மா அல்லது சொந்த பந்தங்கள், சித்தப்பா பெரியப்பா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பெரியவங்களுடைய நல்லாசிகள் கிடைக்கும். முன்னோர்கள் தாத்தா பாட்டியுடைய நல்லாசிகள் கிடைக்கும். அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, தாத்தா பாட்டி சொத்து, அதுலலாம் ஏதாவது நடக்க வேண்டிய வில்லங்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். மெயினா வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். வேலையில ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால், வேலை செய்யற இடத்துல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த வேலையை ஈஸியா இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். எனக்கு வேலையே இல்லை சாமி, நான் வேலை இல்லாம இருக்கேன், அப்ப புதிய வேலைகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் உண்டு. ஜாப் சேஞ்சஸ், இடமாற்றங்கள் கிடைக்கும். அதே போல டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். டிரான்ஸ்ஃபருக்கான காலம் இது. அப்ப பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ப்ரமோஷனோட சேர்ந்து டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே சாமி, நல்லா சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கும் போதே எனக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்குது. பட் இது எனக்கு நடக்குமா? நிச்சயமா நீங்க முருகப்பெருமானையும் அதே சமயத்துல அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு வாராகி வழிபாடு செய்வது நல்ல வெற்றி மேல் கை கொடுக்கும். வாராகி வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யுங்க. இரவு பொழுதுல ராத்திரி 8 மணிக்கு மேல செய்யுங்க. வாராகிக்கு ஒரு தீபம் ஏத்துங்க. ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. கோவிலா இருந்தா கொஞ்சம் முன்கூட்டி 7 to 8 போயிட்டு வாராகிக்கு ஒரு 2 தீபம், எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுங்க. நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களே.